எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பேச போறது ஒரு சொசைட்டில நடக்கிற ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்தை பத்தி. அதாவது என்னோட தோழிக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது என்னோட தோழியோட பையன், எனக்கு 10 வயசு ஆகுது. அவன் நல்லா நார்மலான பையன். என்ன ஆச்சு, ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் அவனுக்கு படிப்புலயே ஒரு ஆர்வம் இல்லாம அவன் அப்ப எல்கேஜி தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். 1.25 வருஷம் டிஃபரன்ஸ்ல யூகேஜியே படிக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மிடில்ல தான் திறந்தாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம். அப்ப என்ன ஆச்சு, அவனுக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் மறந்து, ஸ்கூல்ஸோட ப்ரொசீஜர் என்னங்கிறதே மறந்து, ஒரு மைல்டு ஏடிஹெச்டி அளவுக்கு அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல் எல்லாம் கொடுத்தனால அவன் மைல்டு ஏடிஹெச்டிக்கு ஆளாயிட்டான் அந்த குழந்தை. இப்போ அவனுக்கு 10 வயசு ஆகுது. என்ன அது, அவங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்துல ஒரு டாப் மோஸ்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. சாதாரண மெட்ரிகுலேஷன் தான், நாட் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்ல சேர்த்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வச்சிருக்க ஃபவுண்டர் அவர் ஒரு டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி, ஆனா அவர் இப்ப இல்ல. அவரோட பையன் கண்ட்ரோல்ல அந்த ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். என்ன பண்ணிருக்காங்க, மைல்டு ஏடிஹெச்டிய அவங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ், அதாவது டெய்லி ஒரு கம்ப்ளைண்டா அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லி சொல்லி, அதாவது அவன் ஹைப்பரோ, பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே செய்யல. ஸ்லோ லேர்னர் ஆயிட்டான். படிப்புல ஆர்வம் கம்மியா போய் ஸ்லோவாகி எல்கேஜில கட்டான படிப்பு திடீர்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு எல்கேஜி கம்ப்யூட்டர்னு ஏகப்பட்ட சப்ஜெக்ட் திணிக்கவும் அந்த குழந்தையினால ஃபேஸ் பண்ண முடியல, எழுத முடியல. போர்ட் காப்பி, அதை சொன்னேன்ல முன்னாடி சொன்ன மாதிரி, அந்த 1.25 வருஷத்துல அவன் இந்த போர்ட் காப்பிங்கிறதே மறந்துட்டான். ஸோ என்ன ஆச்சு, டெய்லி ஒரு கம்ப்ளைண்டா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்து இருக்க இருக்க அந்த பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கிறத சொல்றேன். ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எப்படியாவது இந்த குழந்தைய இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டீச்சர் இல்லாத அந்த பையன் செய்யாதத, அந்த பையனுக்கு அதை நான் இதை செய்யலைன்னு சொல்லி ஸ்டெபனா வாதாட தெரியல. வீட்லயும் சொல்லல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபீஸை கட்டியிருக்காங்க. செகண்ட் 2 டேர்மையும் ஒன்னா கட்டினா இந்த பையனை லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சு ஒதுக்கிட்டாங்க. அவன் எதுவுமே செய்ய மாட்டான். லஞ்ச் சாப்பிடுவோம், திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு போயிடும். இப்படியே நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த பையனை ஸ்கூலை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கிளாஸ் ரூம்லயே ஒன் பாத்ரூம் போறான் இல்லாத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும், எல்லாமே செக் பண்ணி தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவன் 1 இயருக்கு மேலேயே பெட்ல யூரின் போற பழக்கம் அந்த குழந்தைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பையனை டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த கொரோனா லாக்டவுன்ல அவன் கொஞ்சம் செல்போன் கொடுத்ததுல மைல்டு ஏடிஹெச்டி, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் எல்லாம் தெரப்பி போங்க சரியா போயிடும் சொல்லியிருக்காங்க. ஒரு எதுக்கு நான் சொல்ல வரேன், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு டீச்சர், அதாவது டீச்சருங்கிறவங்க கேண்டில்னு சொல்லுவாங்க, மெழுகுவர்த்தி மாதிரி தன்னைத்தானே இது பண்ணிக்கிட்டு அது தர வெளிச்சத்துல ஒரு சமூகத்துக்கே கொடுக்கறதுங்க தான் டீச்சர். ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. என் தோழி போயிருக்காங்க. போனப்ப அந்த சக மாணவர்கள்ட்ட சொல்லி பொய் சொல்லி, இந்த இவங்களோட பேரண்ட் வருவாங்க, வரும்போது நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம், அதுவும் எல்லாரும் சேர்ந்தாப்புல சொல்லக்கூடாது. இந்த ஒரு பெஞ்ச்ல இருந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பெஞ்ச்ல இருந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட், ரைட் சைட்ல 2 பெஞ்ச்ல இருந்து, அவங்களுக்கு யதார்த்தமாவும் இருக்கணும், கம்ப்ளைண்டாவும் தெரியணும்னு சொல்லி ஒரு 1980s எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வழக்குகள்ல ஜோடனை பண்ணுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. இந்த டீச்சர் அந்த மாதிரி பண்ணி அதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோஆர்டினேட்டர் அவங்களும் எல்லாம் சேர்ந்து பேசி, பிரின்சிபல் மேம் எல்லாம் சேர்ந்து பேசி, இந்த பேரண்ட்ஸ் வந்தா இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களையும் தூண்டி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க என் தோழி பார்த்துட்டு, இந்த மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுக்கு என் பையன் சும்மாவே இருக்கலாம், அதுக்கு நான் வேற ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு அலைஞ்சு திரிஞ்சு அந்த இப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த பையனை, ஒரு ரொம்ப பெரிய ஸ்கூல் கிடையாது, 5th வரைக்கும் தான் அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்து இப்ப படிச்சுட்டு நல்லா எழுதவும் வந்துட்டான். அவன் நல்ல முன்னைக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டான். தெரப்பி போறாங்க, சைக்காலஜி டாக்டர் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. ஹி இஸ் நார்மல். எதுக்கு நான் இந்த ஒப்பீனியனை சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்க டீச்சர்ஸ், நம்ம படிச்ச காலத்துல குருங்கிறவங்க பாரபட்சம் பார்க்காம, அதாவது 90க்கு மேல எடுக்கிறவங்கள பாக்குறதுக்கு குருவே தேவை. ஏன்னா அந்த குழந்தைங்க படிச்சிடும். ஒண்ணுமே இல்லாதவங்கள கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க குருங்கிறவங்க ஸ்டெப் பண்ணணும். 2வது, தூக்கி விட வேணாம். அந்த குழந்தை மேல இல்லாத பொல்லாத சொல்லக்கூடாதுல்ல.
இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ஸ்கூல்ல நடந்த ப்ராப்ளத்தை ஸ்கூல் நடத்துறவருக்கே இந்த விஷயம் போகாம நான் சொன்னேன் என் தோழிகிட்ட, நம்ம நேரா போய் அவரை பார்க்கலாம். இந்த ஸ்கூல்ல படிக்கிறான் படிக்கல வேற விஷயம், ஆனா எங்க பையன் மேல இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு சொன்னேன். என் தோழி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்கூல்ல இவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு, இப்படி போராடி நம்ம பையனை படிக்க வைக்கிறதுக்கு, நார்மலான ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு அவங்க முன்னாடி என் பையனை நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அவ வேற பக்கம் சேர்த்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்ப அவன் 5th வந்துட்டான். நல்லா எழுதுனான் ஓரளவுக்கு. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான். 5th மற்ற ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு டீச்சர். அவரோட பர்த்டேய டீச்சர்ஸ் டேயா வச்சிருக்கோம். குருங்கிறவங்க என்ன எங்க போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கல்விங்கிறது என்னன்னா, தன்னைத்தானே மெருகு ஏத்திக்கிறதுக்கு தான் கல்வி. நீ அதுக்கு வந்து நீங்க டிசிப்ளினும் பஞ்சுவால் அதான் ரொம்ப முக்கியமே ஒழிய 90 மார்க் எடுக்க வைக்கிறதுங்கிறது இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன், இப்போ டீச்சர்ஸே இப்படியெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்ப எங்க போயிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப வருத்தம் தான். தோழி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அப்புறம் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இப்ப அவ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு டீச்சர்ஸ் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கறது அதுவும் திருச்சியில நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஒரு குழந்தைய பாரபட்சம் இல்லாம ஒரு மைல்டு ஏடிஹெச்டிங் போது அவங்களுக்கு நீங்க வந்து தூக்கி விட வேணாம். அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணாம இருந்தாலே அவங்களே தட்டி தடுமாறி எந்திரிச்சு முன்னேறி அவங்க ஃபோக்கஸ் ஆயிருவாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து சாதிக்கலையா? இது வந்து தப்பு. ஏன்னா அவன் மேல ஒரு முத்திரையை குத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அதுலயே ஊறிடுவாங்க. சோ இது வந்து கொஞ்சம் எல்லாருமே யோசிக்கணும். அவங்கவுங்களுக்கு ஏத்த வாய்ப்புகள் திறமைகள் அவங்கவுங்க போற ரூட்ல அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. அதனால ஒரு முத்திரைய மைண்ட் ஏடிஹெச்டிங்கிறது இது வந்து கியூர் பண்றதுதான். ஈஸியா முறையான தெரப்பி முறையான சைக்காலஜி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க வந்து நார்மல் ஆயிருவாங்க. அவங்களும் சாதிக்க பிறந்தவங்க தான். சொசைட்டியும் சரி டீச்சர்ஸ் இதுக்கு ஒரு இந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை கொஞ்சம் கொண்டு வரணும். எல்லாத்தோட ஞாபகம் மறதி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம். ஒரு மாதிரி டேரிங்கா பாக்குறாங்க. நாட்டுல தப்பு பண்ணவன கூட அப்படி பாக்குறது இல்ல. என்ன இந்த குழந்தைங்களை எதுக்கு அப்படி பார்க்கணும்? சோ இதுதான் இன்னைக்கு சொல்றது. அந்த மைல்டு ஏடிஹெச்டையும் கூட்ட என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். ரொம்ப அழுத்தத்துக்கு ஆயிட்டாங்கன்னா அவங்க கஷ்டமா போயிடும். அவங்களும் சாதிக்க பிறந்தவங்க தான். இது முறையான தெரப்பியும் நார்மலான குழந்தைங்களோட பழக விடும்போது இது வந்து கியூர் பண்ற பிரச்சனை தான். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே பணத்தை கட்டுக்கட்டா வாங்குறீங்கல்ல, எதுக்கு அந்த குழந்தைங்களை போய் அப்படி ஒரு முத்திரை குத்த தேவையில்லை. மெட்ரிகுலேஷன்ல எதுக்கு சேர்க்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைங்களோடதுங்கன்னா ஈஸியா ரெக்கவர் ஆயிடுவாங்க. அவங்க அதை வந்து அவங்க கரஸ்பாண்டோ இந்த பிரின்சிபல்ஸோ தாளாளரோ அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 4-5 பேர் அப்படி கொடுத்து ஒரு டபுள் ஸ்டாஃப் மெத்தட் கொண்டு வந்தீங்கன்னா அவங்கள சகஜமா பழக்கத்துல விட்டீங்கன்னா ஈஸியா ரெக்கவர் ஆகிற சொல்யூஷன். அதுக்குதான் இந்த பதிவு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். மைல்டு ஏடிஹெச்டி சில்ட்ரன்ஸை வெறுக்காதீங்க, ஒதுக்காதீங்க. அவங்க நார்மல் தான். அவங்களுக்கு ஒரு டபுள் ஸ்டாஃப் அதுக்கும் சேர்த்து பணம் வாங்கிட்டு ஒரு டபுள் ஸ்டாஃப் மெத்தட்ல அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அச்சீவர்ஸ் தான். ஆர்மில இருந்து சயின்டிஸ்ட்ல இருந்து அவங்களால என்ன வேணாலும் வர முடியும். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு தர பேரண்ட்ஸ் தயாரா இருக்காங்க. யாரோட தவறுன்னு யோசிங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.